வெரி சாரி வீடியோ இவ்வளவு லேட்டா போஸ்ட் பண்ணதுக்கு. என் வாய்ஸை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்பூன் ஜலுப்பு, ஒரு ஸ்பூன் காய்ச்சல், ஒரு ஸ்பூன் தலைவலி, மூணும் சேர்த்து என்ன பாடாப்படுத்தி எடுத்துருச்சு. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால காலையில பண்ண ரெக்கார்டிங் தான் இது. சோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஜெனரேட்டர் பக்கத்துல நின்று பேசுங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்களேன். சரி, ஆல்ரெடி லேட் ஆகி போச்சு. இதுக்கு மேல வளர்க்காம டக்குன்னு உள்ள போயிடலாமா? எடுத்த உடனே நம்ம கனி கேப்டனை கூப்பிட்டு லிவிங் ஏரியால பொதுக்குழு கூட்டுங்க, அவங்க குழந்தைய வச்சு பாடின அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்டாங்கல்ல. சோ அவங்க மன்னிப்பு கேட்டா ஆச்சு, இல்லனா வீச்சு அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. சோ நம்ம வினோத் எல்லாரையும் கூப்பிட்டாரு. அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. பட் நம்ம சாண்ட்ரா மட்டும் ஏன் எதுக்கு வரணும்? இல்லைங்க, ஒரு மீட்டிங் பேசணும். என்ன மீட்டிங்? எல்லாரும் வராங்க, நீங்களும் வரணும். எதை பத்தி மீட்டிங்? என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப பேசுறீங்க. அதான் நீங்க அந்த குழந்தை மேட்டரை பத்தி பேசுனீங்கல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் கூப்பிடுறோம். இப்போ என்ன வச்சு பஞ்சாயத்து பண்ண போறீங்க அதுதானே? சரி வாங்க வரேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாங்களா. கனி அங்க இருந்து பொறுமையா ஆரம்பிச்சாங்க. நேத்து அப்படி பேசிக்க கூடாது நீங்க. நான் உங்க குழந்தைய மைண்ட்ல வச்சுலாம் பாடவே கிடையாது. பட் எம்எல் நீங்க அவதூறு பரப்பிருக்கீங்க. அதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் சாண்ட்ரா. கேட்க முடியாது சொல்றாங்க. சாரி பூரி கக்கூஸ்காரி. ஏன் கேட்க முடியாது? நான் இந்த தப்பும் பண்ணல. நான் உங்க பாப்பாவை பத்தி பாடினேன் அப்படின்னு சொன்னது தப்பு இல்லையா? நான் அப்படி பண்ணக்கூடிய ஆளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி, அப்படி இருக்கிறப்ப நான் இன்னொரு குழந்தைக்கு இப்படி நினைப்பனா எனக்கு எப்படி தெரியும்? என்ன மாதிரியே நீங்களும் ஒரு குழந்தைங்களுக்கு அம்மா. நீங்க நினைக்க மாட்டீங்கல்ல? மாட்டேன். அப்ப நான் மட்டும் நினைப்பனா? நினைப்பீங்க. அப்ப நீ மட்டும் நல்ல அம்மா, நான் கேவலமான அம்மாவா? அது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா கனி கதறிட்டு இருக்காங்க. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். நேத்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கனி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஏற்கனவே ஒரு அன்பு தாய் அவங்க. அது மட்டும் இல்லாம அன்பு அக்கா, அன்பு ஃப்ரெண்டு, அன்பு கேங்கோட தலை. அப்படி இருக்கிறப்ப அவங்க அப்படி பண்ணுவாங்களா? அப்பேற்பட்டவங்க மேல இப்படி ஒரு அபாண்டமான பழி போட்டது மட்டும் இல்லாம நக்கலா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இத்தனை பேருக்கு முன்னாடி சாரி கேட்கலன்னாலும் தனியா கூட்டு போய் இங்க பாருமா, உனக்கு எனக்கு தான் பிரச்சனை, எதுக்கு ஊரை கூட்டி வச்சிருக்க? இப்போ உன்ட்ட சாரி கேட்கணும் அவ்வளவுதானே? எனக்கு நீ பாடின பாட்டு தப்பா தோணுச்சு. ஒருவேளை நீ மைண்ட்ல வைக்காம கூட பாடி இருக்கலாம். அப்படி மைண்ட்ல எதுவும் திங்க் பண்ணாம பாடி இருந்தா மன்னிச்சு. ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். I am extremely sorry sir. ஆனா அந்த மைண்ட்ல வச்சு தான் பாடின அப்படின்னா உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு பாளையத்தம்மன் பொட்டம்மன் படத்துல வர்ற மாதிரி பேசிட்டு போயிருக்கலாம் ஆக்ரோஷமா ஒரு டயலாக. ஆனா இப்ப புடுங்குற ஆணி தேவையில்லாத ஆணி. இதோட விளைவு இன்னைக்கு நைட்டு தெரியும். ஏன்னா முடிக்க போறப்போ உன்ட்ட இருந்து சாரி எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போறாங்க. எதை வச்சு? நம்ம விஜய் சேதுபதி சாரை வச்சு. ஆனா இவர் மிரட்டினா அவங்க பயந்துருவாங்க. பயந்ததை பார்த்தா நம்மளால எதுவும் கேள்வி கேட்க மாட்டாரு. என்னமா வந்து இத்தனை நாள் ஆச்சு தெரியாதாமா? பார்த்து இருக்கணும்லமா, தப்புமா, நைட்டு உப்புமா அப்படின்னு வீணை வாசிச்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு முருகேசன் ஒரு கலக்கலாம் பாடுறா. ஆனா ஒண்ணு, என்னப்பா அப்பப்ப நீ எடுத்து கொடுக்கணும். நான் பாத்துக்கிறேன். பட் இந்த கேப்ல திவ்யாவும் ஆதிரியும் போய் கிச்சன்ல ஏதோ வேலை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. இல்ல அங்க இருக்கிற ஆட்டையை போட்டு திங்கலாம்னு நினைச்சாங்களான்னு தெரியல. அப்போ ஏதோ ஒன்னு ஆதிரை பண்ண ஏமா அப்படின்னு கத்துவாங்களே எப்ப பார்த்தாலும், அந்த மாதிரி கத்தி இருக்காங்க. உடனே வினோத்தினா கேட்டாரு, அங்க இருந்து கத்தி லூசு மாதிரி எது கத்துறீங்க அப்படின்னு கேட்டாரு. கமருதீன் எப்ப பார்த்தாலும் இதுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட திவ்யா அங்க இருந்து ஆக்ரோஷமா வந்து, அது என்னோட பழக்க வழக்கம், நான் கத்துவேன், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் தான் கேட்டேன், அதுக்கு என்னப்போ அப்படின்னாரு கமருதீன். யார் இன்னொருத்தர் கேட்டது? யாரது அப்படின்னு வினோத்தை தான் கேட்டாங்க. ஆனா தலைவர் வாயை திறக்கலையே, அமைதியா நின்னுட்டாரு. ஆனா இந்த திவ்யாவை பாருங்களேன், இங்க வந்து இவ்வளவு வீரவசனம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஏதாவது ஒரு சின்ன பூச்சி போய் தட்டினா அப்பத்தா அப்படின்னு கத்துது. அப்போ உள்ள பயம், வெளியே வீராங்கனை கலந்து செய்த கலவை நான். அடுத்த நாள் முடிஞ்ச உடனே நம்ம சாண்ட்ரா கிட்ட போய், சாண்ட்ரோ நான் இவன்ட்ட சொன்னேன்டி, சும்மா போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு லாக் பண்ணி லவ் வலையில விழ வச்சு அப்படின்னு சொல்றப்போ அமித் அங்க உட்காந்துக்கிட்டு பழைய மேட்டர் இருக்குல்ல, திவாகர் இவனை பத்தி சொன்னனே அந்த மேட்டர் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பாரு, தப்பா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாரு போல இருக்கு. சோ கம்ருவும், பாரு நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணக்கூடாது பாரு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு வான் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா கம்ருதீன் இப்படி சொன்னதுல என்ன தப்பு? நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இது ஆல்ரெடி செஞ்ச ஆள் தான் அண்ட் செய்யக்கூடிய ஆளும் தான். இப்ப போய் இவங்க 2 பேர் கூட நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே சாண்ட்ரா கிட்ட ஒப்பிக்கிறதே ஒரு பெரிய தப்பு. பார்த்தா இதுக்கு அப்பப்போ இவனை நம்பலாமா வேணாமா அப்படின்லாம் வர கேட்டு வச்சிருக்கீங்க மேடம், அதுவும் சாண்ட்ரா கிட்ட. இந்த விஷயம் அந்த பீஸுக்கு தெரிஞ்சுன்னா, ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? அன்னைக்கு என்ன பத்தி திவாகர்ட்ட தப்பா சொல்லி வச்ச, இதனால ஆடியன்ஸ் என்ன தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, காதல் ரத்து தான் அப்படின்ட்டு போயிருக்கோம். சின்ன கேப்ல பத்தியா, அந்த கேப்ல உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஆனா சாண்ட்ராவை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்த ஃபேஸ்லயே சொல்லிடுச்சு, ஏமா நீ அப்ப பண்ணது டபுள் கேம் தான், தப்பு தான் அப்படின்னு. ஆனாலும் நம்ம பாரு திருந்தவே மாட்டேனே, யாரையாவது பத்தி பின்னாடி பேசிட்டே தான் இருப்பேன், அது கம்ருதீனா இருந்தாலும் சரி அப்படின்னு வெட்ட வெளிச்சமா சாண்ட்ராக்கு போட்டு காட்டுறது மட்டும் இல்லாம மக்களாகிய நமக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கமருதீன் போய் டா இந்த டாஸ்க்ல நம்ம தானே ஜெயிச்சிருக்கோம், அதனால அந்த பிரிவிலேஜ் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். 24 hours எங்க அம்மாவை இங்க இருக்க வைக்க போறேன்.
ஏன்டி? ஆமா, அப்பதானே நம்மள பத்தி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆல்ரெடி அவங்களுக்கு 73 வயசு ஆயிடுச்சுடா, கொஞ்சம் பொறுமையா தான் புரிய வைக்கணும். அதெல்லாம் சரி, இதெல்லாம் வெளியே போய் புரிய வைக்க கூடாதா? உனக்காக நான் ஒன்னு பாக்குறேன்டி, எனக்காக நீ உன்னை பார்க்க மாட்டியா? ஷோ தானே இது, இங்க இதெல்லாம் எதுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. உனக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிறது ஷோவா? நான் அதை அப்படி பார்க்கல, அதை ஒரு தின் லைனா தான் பாக்குறேன். சோ இந்த டைம்ல அவங்களுக்கு நல்லா புரிய வைப்பேன்டா. சோ அவங்க வர்றது ஓகேன்னு சப்போர்ட் பண்ணுவியா, இல்ல வந்து வரேன் லவ் பண்ணிட்டல, என் கதையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. எதுக்கும் ஆதிரை கனிகிட்ட எல்லாம் கேட்டுக்கோ. என்னம்மா என்ன லுக்குற, நான் வேணும் உனக்கு? இல்ல 4 பேர் இருக்கிற இடத்துக்கிட்டே எனக்கு சப்போர்ட் பண்ணு, அதான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் ஏமா பாத்துட்டு இருக்கிற இப்படி? ஏன் நான் உங்களை அப்படி பார்க்க கூடாதா? நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரி பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. லாஸ்ட்லியாவோட அப்பா சிவானியோட அம்மா மாதிரி அடுத்த வாரம் ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு, அதுக்காக நான் வெயிட்டிங். அம்மா நீங்க போறப்ப ஏதாவது ஆயுதம் வேணும் அப்படின்னா, வாகு ஆயுதம் அப்படின்னு கத்துனீங்கன்னா உடனே எடுத்துன்னு ஓடி வந்துடுறேன் EVP சிட்டிக்கு. என்ன இப்படி பார்க்க வேணாம் சொல்லுங்க பாட்டு. இப்ப அதுக்கேத்த மாதிரியே நம்ம பிக் பாஸ் கேட்டாரு, சட்டு புட்டுன்னு முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. சோ இவங்க 4 பேர் கலந்து பேசிட்டு இருந்தாங்க. யாரு விட்டு கொடுப்பா, எல்லாருமே அவங்க குடும்பம் வந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல கம்ருவுக்கு பெருசா குடும்பம் கிடையாது, யார சொல்லிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. எனக்கு இப்ப அம்மா அப்பா எல்லாம் கிடையாது, அவங்க தான் எனக்கு அம்மா மாதிரி, அவங்க வந்தா நான் சந்தோஷப்படுவேன், இல்லனாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சோ அவர் லிஸ்ட்ல இல்ல. ஆனா இந்த 3 பேருமே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அமித் என்ன சொன்னாரு, ஒரு குச்சி விளையாட்டு விளையாடலாமா? விளக்கமாறு குச்சி எடுத்து 2 ஈவனாவும் 1 குட்டியாவும் உடைச்சுப்போம், வெளியில இருந்து மறைச்சு வச்சு அதை காட்டுவோம், உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலா இருக்க மாதிரி தான் தெரியும். யார் சூஸ் பண்ணது குட்டியா இருக்கோ அவங்க தான் வின்னர். டேய் என்னடா இது, உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா, கை கொடு அப்படின்ற பிளான சொல்ல இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில யார் கைக்கு தெரியுமா போச்சு? ஆதிரைக்கு. பட் கவலைப்படாதீங்க, இந்த வாரமே அக்கா போயிருவாங்க, அதனால மறுபடியும் இந்த போட்டி நடக்கும். நம்ம சாமி கும்பிடுற மாதிரியே பார்வோட அம்மா 24 hours இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சிறப்பான தரமான கண்டென்ட்லாம் இருக்கு. அதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். பட் இந்த பக்கம் ஆதிரை பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. நீ ஏமா அழுவுற, அதான் குச்சி உனக்கு சாதகமா வந்துடுச்சே அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து லக்கே கிடையாது, லக்கு எனக்கு இந்த தடவையும் அமையாதுன்னு நினைச்சேன், கடைசியில என் பக்கம் காத்தடிச்சிருக்கு, நான் பொதுவா அழவே மாட்டேன், ஆனா ஏன் எனக்கு இப்ப அழுக வருதுன்னே தெரியல, நமக்காகவா அழுவுறா இவ அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது லக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. இப்படிலாம் அட்வைஸ் பண்ணி டைம் ஓட்ட மாட்டேன், பயப்படாதீங்க. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? வெரி சிம்பிள் क्वेश्चन. உங்க வீட்ல இருக்கவங்களே நம்ப மாட்டாங்கன்னு சொல்றீங்க, பெருசா நீங்க அட்டாச்டு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, அப்புறம் எதுக்குங்க அவங்க 24 மணி நேரம் இங்க இருக்கணும்? FJவை போட்டு கிளிக்கவா, இல்ல பாரு அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு பழைய பகைய மைண்ட்ல வச்சு கம்ருவையும் போட்டு கிளிக்கவா? எது எப்படியோ வர்றப்போ உங்க அக்காவோ உங்க ஃப்ரெண்டோ ஒருத்தங்க இருக்காங்களே பூர்ணிமா, அவங்களையும் கூட்டுவாங்க, எங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும். அண்ணன் தான் வரணும்னு கூட அவசியம் இல்ல, அது உங்க அக்காவை கூட இருக்கலாம். சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கனி நான் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரும் ஏதாவது தப்பு பண்ணிருவாங்க, அதை சால்வ் பண்றதுக்கு இவங்க இந்த சான்ஸை பயன்படுத்திப்பாங்களாமா. உங்களே யார் தப்பு பண்ண சொன்னது, அண்ட் அது உங்க பிரச்சனை, அதை சரி பண்றதுக்காக நீங்க வர சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? பட் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு இந்த பக்கம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற பாரு, she already have a golden ticket, எனக்கு போனதோ ஒரு விக்கெட் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. பட் காமெடியை பாத்தீங்களா, 2 பேரும் அடிச்சிட்டாலும் கடைசியில சம்பந்தமே இல்லாம ஒரு பீஸ் தூக்கிட்டு போயிடுச்சு பாத்தீங்களா. நல்ல மூளை இருக்க வரைக்கும் உன்னை எவனும் அசைக்க முடியாதுடா, தைரியமாறா தைரியமாறா தைரியமாறா. பட் இது நடக்கிறப்ப கம்ரு அங்கிருந்து வந்து, ஒருவேளை ஓட்டிங் பேசிஸ்ல இருந்துச்சுன்னா நான் அவளுக்கு போட மாட்டேன்றது அவளுக்கே தெரியும் அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுக்காக இவருக்கு பாரு மேல காதல் இல்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த அம்மா என்னென்ன ஐடியால வருதோ சட்டு புட்டுன்னு பேக் பண்ணி அனுப்பாம 24 மணி நேரம் கூட வச்சிட்டு இருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆக போதுன்னு பயந்துனே உட்காந்துட்டு இருக்க முடியும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுதான் தலைவர் இப்படி சொல்லியிருந்தாரு. மத்தபடி காதல் கன்ஃபார்ம் தான், அவங்க பண்றது காதல் மட்டும் தான். ஆனா லவ் கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு ஓரம் போயிட்டு இருக்க, இந்த விக்ரம் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும், பார்த்து ரொம்ப நல்லா வளர்த்துறீங்க பிள்ளைய அப்படின்றத சொல்லணும் அப்படிங்கிறாரு. இதையே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கமருதீன் கேட்டாரு, என்ன வளர்ப்பு அப்படின்னு. அப்ப அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாரு இவரு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி கிட்டயும் சொல்லி சாரி கேட்க வச்சாரு. இப்ப சாரி ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, சும்மாங்க பழைய காமெடி ஒண்ணு இருக்கு அதை சொன்னேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அடுத்து பெஸ்ட் வஸ்ட் யாரு அப்படின்றத சொல்ல சொல்லியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இதுல சூஸ் ஆன 2 பேர் யார் தெரியுமா? கனி அண்ட் கம்ருதீன். நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அப்படியே இந்த பீஸோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. ஒருவேளை பாருவோட அம்மா அடுத்த வாரம் வந்து பலார்னு ஒரு அறை இவர் அரைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பாருவோட அம்மாக்கு அகைன்ஸ்டா அனுதாப ஓட்டு வாங்கி டைட்டில் வின்னர் ஆனாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை. கேட்க நல்லா தான்டா இருக்கு. அடுத்தபடியாக வஸ்ட் பெர்ஃபார்மர், இதுல 2 பேரை சொல்லணும் இல்லையா? அதனால ஒன்னு சாண்ட்ரா எதிர்பார்த்ததுதான், ஆனா இன்னொன்னு வினோத்தை கொடுத்துட்டாங்க. பாவம் அந்த பீஸ் எல்லாத்தையும் போய் பவ்யமா பேசி
பேசி முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுச்சு. கட்சியில அந்த பீஸை ஒஸ்ட்னு ஆக்கி விட்டானுங்க. அதுக்கு எல்லாருமே காமனா சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கிறப்ப ஆக்டிவிட்டி ஏரியா கிட்ட போய் அது என்ன பாட்டுன்னு கேட்க போனாரு தெரியுமா? அந்த ரீசனா. இந்த டாஸ்க் தவிர்த்து ஆதிரை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அரோரா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, சுபிக்ஷால எங்க இருந்தாங்கன்னே தெரியல. முந்தா நேத்து அழுவாம இருந்தா அம்மனியை பேக் பண்ணி அமிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படி நம்புற அளவுக்கு வீட்டுக்குள்ள அம்மனி என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இவங்க சூஸ் பண்ற இந்த ஒஸ்ட்ல தீய வைக்க வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். முடிஞ்சு. இந்த லிஸ்ட்ல அரோரா FJ பேரை சொல்லிருப்பாங்க போல இருக்கு, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம தலைவருக்கு கோவம் வந்து, என்ன ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றியே, என்ன தாண்டி என்னை விட அதிகமா நீ என்ன பண்ணிருக்க சொல்லு, அந்த கவுண்டிங் டாஸ்க்ல என்ன பண்ண அப்படின்னு புடிச்சு நோண்ட நான் போய் டான்ஸ் ஆடினே உள்ள. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன விட்டுருந்தா உன்னை விட நல்லாவே டான்ஸ் ஆடி இருப்பேன். அதை தாண்டி வேற என்ன பண்ண? அந்த கிளாக் டாஸ்க்ல ஒன்னும் பண்ணல, வீட்டு வேலைன்னு பெருசா ஒன்னும் பண்ணல, நீ என்ன ஃபர்ஸ்ட்னு சொல்ற? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? என்ன FJ உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன எல்லா பாயிண்ட்டையும் வச்சு குத்துறியா? பழைய மேட்டர்லாம் எடுக்கிறியா? இது தப்பு. ஓ தப்பா, சரி ஓகே தப்பு தான் அப்படின்னு போய் கட்டி புடிச்சிட்டு சமைக்க போலாமா திவ்யா அப்படின்னு போயிட்டாரு. உடனே இப்ப இந்த அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் இருந்து ஆறுதல் சொல்லிருப்பார்ல, அவர் இல்லாத நினைச்சு. பட் 1000 தான் இருந்தாலும் அரோராவை பத்தி FJ இப்பெல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பட் என்னதான் அவர் பேசினது தப்பா இருந்தாலும் அவர் பேசினதுல என்ன தப்பு? ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சு தான் சொல்லுவானோ. அதுக்கப்புறம் பாருவும் திவ்யாவும் அடிச்சிட்டாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா 2 பேரும் மாறி மாறி இவங்களே ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணத்தை டிஸ்கஸ் பண்ண வர்றப்போ நான் பேசினா நீ கேட்க மாட்டேன், நீ பேசினா நான் கேட்கணுமா, நீ பேசினா நான் கேட்கணுமா, நான் பேசினா நீ கேட்க மாட்டேன் அப்படின்றதுக்கு தான் ரிப்பீட்டடா அடிச்சிட்டு இருந்தாங்க. தவிர்த்து எதை பத்தி பேச வந்தாங்களோ அதை மறந்துட்டாங்க. ஆனா பாரு அவங்க சொல்றதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே குடுகுடுன்னு நடந்து ஓடிடுச்சு. 5 மினிட்ஸ் அப்புறமா பேசுறேன் அப்படின்ட்டு. உனக்கு தெரிஞ்ச பயவுலதான் கம்ரு கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்காரு. திருடனுக்கு ஏத்த திருடிங்கல்ல, செம்ம காம்பினேஷன் மச்சி. திருட்டுக்கல அப்படியே வடியுது பாரு. இப்போ வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் ஆன 2 பேரும் ஜெயிலுக்குள்ள போகணும். சோ அவங்க 2 பேரும் எலி பொந்துக்குள்ள பூந்த மாதிரி போய் பூந்துக்கிட்டாங்க உள்ள. போன உடனே சாண்ட்ரா அப்படின்னு கொட்டாயை விட்டு இப்போ நம்ம தூங்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா முன்ன பின்ன ஜெயிலுக்கு போகாதவங்கன்னா ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ஜெயிலுக்குள்ளேயும் ஜெயிலுக்கு பக்கத்துலயும் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா ஏதாவது கேட்கணும்னு கேட்கறது? 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. அடுத்தபடியா கேப்டன்சி டாஸ்க். இது என்னவென்றால் ஒண்ணு கிடையாது, பலூனை மிதிக்கிற டாஸ்க். இதுல யார் யார் சூஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் ஆன 2 பேர் கனி அண்ட் கம்ருதீன். இன்னொரு பக்கம் இந்த டான்ஸ் மேரத்தான்ல வின் பண்ணாங்க தெரியுமா, அந்த டீம்ல இருக்க 4 பேர், சாரி 3 பேர். வினோத் தான் உள்ள போய் படுத்துக்கிட்டாரு வஸ்ட்னு சொல்லி, அதனால அவர் லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இவனை தவிர மிச்சம் எல்லாம் வண்டியில இரு. இந்த 5 பேரும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க ஆளுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸை வச்சுக்கலாம். ஆனா அந்த சப்போர்ட்டர்ஸ் யாரும் பலூனை மிதிக்க கூடாது, டிஃபென்ஸ் மட்டும் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதுல பாரு அமித்தை சூஸ் பண்ணியிருந்தாங்க, கம்ரு சபரியை சூஸ் பண்ணாரு, கனி விக்ரம, ஆதிரை FJவை. இப்படியே போட்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்திலேயே அமித்தோட தலை மேல ஏறி உட்கார்ந்தாங்களா, நம்ம பாரு அப்படியே எந்திருக்கிறதுக்குள்ள பைசா கோபுரம் சாயிற மாதிரி சாஞ்சிச்சு. அந்த கேப்ல போய் எல்லாரும் மிதின்னு மிதிச்சிட்டாங்க பாருவோட பலூனை. இப்போ பாரு கால்ல இருக்கிறது ஒரே ஒரு பலூன் தான். ஆக்சுவலா பலூனை கையால பிடிக்க கூடாது அண்ட் ரொம்ப முக்கியமா சப்போர்ட்டர்ஸ் பலூனை வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த விக்ரம் பைபிள் என்ன தெரியுமா பண்ணுச்சு, சப்போர்ட்டரா இருந்து ஆதிரியோட ஒரு பலூனை வெடிச்சிருச்சு. இது மட்டும் கிடையாது, கையால போய் வெடிக்க போறாரு, மறுபடியும் காலால போய் மிதிக்க போறாரு. ஆதிரியை கீழே சாய்க்கணும் அப்படின்றதுக்காக FJயோட காலை பிடிச்சி இழுக்க அந்த பொண்ணு கிட்டத்தட்ட தரையில தொப்புன்னு வந்து இடிக்க வேண்டியது ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு. இல்லன்னு வச்சுங்க மூஞ்சி முகரெல்லாம் பேந்து குறைஞ்சது சில்லி மூக்காவது உடஞ்சிருக்கும். அப்படி ஒரு தவறான கேமை ஆடினார் மிஸ்டர் விக்ரம். எப்ப பார்த்தாலும் ஒரு கேம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை ப்ராப்பரா ஆடாம இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு பின்னாடி யாராவது கேட்டாங்கன்னா நான் உண்மையிலே பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சார், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பண்ணதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன், இது ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. அதே மாதிரிதான் பின்னாடி நிறைய பிட்ட போட்டுட்டு இருந்தாரு. இது இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், பல வாரமா பாத்துட்டு இருக்கிறோம். இதுக்கு நம்ம விஜய் சேதுபதி வேணா ஏமாறலாம், ஆனா மக்கள் ஏமாற மாட்டாங்க ராஜா. என்ன பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியா தெரியுது? ஏன் இவ்வளவு நாள் நம்பினீங்கல்ல? சரி அதெல்லாம் பத்தி டீடைலா பின்னாடி பேசுவோம். அதுக்கு நடுவுல முக்கியமான மேட்டர் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ இந்த போட்டியின் முடிவில் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனது பாரு. அவுட் ஆனா என்ன, நான் ஆடக்கூடாதா, நான் ஆடுவேன் அப்படின்னு போய் எல்லாரோட பலூனையும் வெடிக்க போனாங்க. ஆனா பிக் பாஸ் ஆப்பு வைக்கிற மாதிரி நீ அவுட்டே வெளியே போ அப்படின்னு அமுச்சு விட்டாரு. ஆனா உண்மையிலேயே அமித்து பாவம்பா, கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 70 இருந்து 75 கிலோவாவது இருப்பாங்கல்ல, அவங்கள தூக்கி தோல் மேல உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரம் சுத்தி இருக்காரு. ரொம்ப பாவம்ல. ஐயோ பாவமே. ஏய் என்ன பாடி ஷேமிங் பண்றியா அப்படின்னு தயவு செய்து கம்பு சுத்திட்டு வராதீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கேங்கு, இது பாடி ஷேமிங்லாம் கிடையாது. அந்த மனுஷன் பட்ட கஷ்டத்தையும் சொல்லணும்ல. பாவம் இத்தனை வருஷம் கல்யாணம் ஆன பொண்டாட்டியே தோல்ல தூக்கி வச்சு இப்படி சுத்தி இருப்பாரா அப்படின்றது தெரியாது. அப்படி இருக்கிறப்போ உசுர கொடுத்துட்டு தூக்கிட்டு சுத்தனாரு தெரியுமா, அதை பாராட்டியே ஆகணும்ல. என்ன செஞ்சுட்டேன்னு கேக்குறேன், நான் என் கடமையை தானே செஞ்சேன்.
அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இப்ப எஃப்ஜே கேக்குறாரு, ஏண்டா நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாசம் கீசம் நடிப்பியா, இதெல்லாம் ஒரு கேமாடா அப்படின்னு கேட்க, போட அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு தில்ல நக்கலா பேசிட்டு இருக்கு இந்த பீஸ். அப்பதான் இந்த எஃப்ஜே பைப்ல முடிவு பண்ணுச்சு, இருடி இன்னைக்கு நீ தான் எனக்கு தக்காளி தொக்கு, உன்னை கிளின்னு கிளிக்கிறேன் பார், இரு இந்த டாஸ்க் முடியட்டும் அப்படின்னு அப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு பொறுக்கிறவியா. அதுக்கேத்த மாதிரியே டாஸ்க் முடிய கம்ருதீன் தான் வின்னர் அண்ட் அவர் தான் அடுத்த வாரத்தோட தலைவர். எப்படி இந்த வாரம் சேவ் ஆயிருவாரு, அடுத்த வாரம் ஆல்ரெடி சேவ்டு. சோ இப்போதைக்கு தலைவருக்கு 13வது வாரம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அண்ட் நம்மளோட கணிப்பின் படி ஒன் ஆஃப் த டாப் 5ல கண்டிப்பா இந்த பீஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என் மேல கை வச்சினா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. இப்போ நம்ம விக்ரமோட பிரச்சனை. சோ பிளான் போட்ட மாதிரி எஃப்ஜே வச்சு கிளின்னு கிழிச்சாரு. ஒருத்தி கழுத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கா, அவனோட காலை புடிச்சு இழுத்தா அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்றது கொஞ்சம் கூட யோசிக்காம கேம்ன்ற பேர்ல ஆடுறதெல்லாம் கேவலம் அப்படின்னு இவரு சொல்ல, கூட அமித்தும் தட் இஸ் நாட் ரைட் நோ அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு எதிர்பார்த்த பதில் தான் சாரி அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஆனா இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன்டி, உன்னை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், வா உன்னோட மொத்த கதையும் இழுக்கிறேன். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி அப்படின்னு சொல்லி பொறுமையா ஆரம்பிச்சாரு. அந்த டைம் பார்த்து அமித் சொன்னாரு, அது என்ன காலை புடிச்சு இருக்கிறது, வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அவர் காலை இழுத்து மேல வரதான் தெரியும், அவர் பாக்குறதுக்கு பல்கா வேற இருக்காரா, ஈஸியா அடிச்சிடலான்னு. இதுல நான் பிபியை மதிக்கிறேன், அவரை ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு பிட்டை வேற போட்டு விட்டுருவாரு. அப்படின்னு இங்க போட்டு கிழிச்சது மட்டும் இல்லாம வெளியே போய் ஜெயிலுக்குள்ள இருக்கவங்கள்ட்டையும் அண்ட் அதை சுத்தி இருக்கிற கேங் கிட்டயும் போய் சொல்லி அவங்களுக்கும் இந்த பீஸ பத்தின அவேர்னஸ் கொடுத்தாரு. இதை கேட்ட வினோத், ஐயோ இப்படி பண்ணாரா, என்னாச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுறதெல்லாம் பாக்குறப்போ, இந்த பிளானை வச்சு விக்ரம் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி டைரக்டா பேசிக்கல, அவ்வளவுதான். மத்தபடி கண்ணாலேயே பேசி பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி விட்டாங்க. உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது. ஆனா இந்த பீஸும் சாதாரண ஆள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மத்த யாராவது தப்பு பண்ணிட்டா நான் நல்லவங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும், நீங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நிப்பார் தெரியுமா. அதை இப்பதான் நம்ம கணிக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு. பட் இவர் பண்ணா மத்தவங்க கேட்டு இவரை டேமேஜ் பண்ண போறதுக்கு முன்னாடி கையை தூக்கி நின்று நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒத்துக்க ஆரம்பிச்சிருவாரு. இததான் எஃப்ஜே கேஸ்லயே நம்ம பார்த்துட்டோமே. சோ எல்லாமே பக்கா பிளான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. அப்போ நம்ம பண்ணது தப்பு, சோ இங்க நம்ம மன்னிப்பு கேட்டுறணும். இதுவே நமக்கு யாராவது பண்ணாங்க அப்படின்னா இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிட்டோம்னா, அப்படியே சைடுல ஒரு அழுகையும் சேர்த்து போட்டோம்னா நம்ம பக்கம் திரும்பிடும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத மேட்டர் பூதாகரமா வெடிக்க வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு வீக்கெண்ட்ல பரிதாபமா மூஞ்ச வச்சுக்கிறேன். சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி போகணும்ன்றதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரோ அப்படின்னு தோணுது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். பட் இந்த தப்புமே தப்பு அப்படின்றது எங்க தெரியுமா ப்ரூவ் ஆச்சு இவருக்கு. கனி கிட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்னு கேட்க, ஆமா அது தப்பு தான், நம்ம எப்பவும் இப்படி பண்ண மாட்டோம், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் இது தப்புன்றதே அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஃப்ஜே பேச அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் போட அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. என்ன சொல்ற, அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இப்ப எஃப்ஜே பயங்கரமா கத்தி பேசிட்டு இருக்க, ஆதிரையும் சுபிக்ஷாவும் நீ என்ன வேணா பேசு, ஆனா வார்த்தை மட்டும் விட்டுறாத, பார்த்து பேசு அப்படின்னு இவர் சாந்தப்படுத்திட்டு இருக்காங்க. இதை கேட்ட எஃப்ஜே, என்கிட்ட வந்துருங்க கத்தாதன்னு சொல்லி, இவன் கத்துறதெல்லாம் தெரியவே தெரியாது, கேட்டா நல்லவன் கார்டை ப்ளே பண்ணிட்டு வந்துருவான், இப்ப வர சொல்லு, இப்ப வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்ல, விக்ரம் மோட் ஆன், வாய்ஸ குறை, பரிதாபமான முகத்தை வச்சுக்கோ, கண்ணு கலங்கணும், தண்ணி வெளியே வரக்கூடாது, ரெடி இப்ப எறா வண்டிய அப்படின்னு எடுத்து, என்னடா சொல்லணும், என்ன சொல்லணும் சொல்லு, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பேச, எஃப்ஜேவும் பேசின மேட்டர்லாம் போட்டு பேசி கிளிக்க, அதிரை நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கை எடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதான் சாக்குன்னு அந்த பீஸும் போட்டு அடிக்கணும்ல. இப்ப சாரி கேட்டு என்ன புண்ணியம், உங்களாலதான் என் கேப்டன்சியே போச்சு, நான் ஜெயிச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு வேற ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு இந்த பீஸ குத்துது. சாரி கடுங்கரா நீயுமாடா, சாரி நீ வெளிய போ. அதுக்கு எஃப்ஜே என்ன சொன்னாரு, இங்க பாரு ஆதிரை, அவருக்கு ஜெயிக்கணும் தோக்கணும்லாம் கிடையாது, அவர் நம்மள்ட்டயே சொல்றாரு, ஒருவேளை இந்த டாஸ்க்ல நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா சுபிக்ஷாவோட அம்மா அப்பாவை உள்ள வர வைக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணிருப்பேன் அப்படின்னு. அவருக்கு என்னப்பா, அவர் செட்டில்டு, வேற ஒருத்தர் ஆட விட்டுட்டு அவர் ஒதுங்கிப்பாரு அப்படின்னு மொத்த மேட்டரையும் போட்டு எடுத்து உடைச்சு, யாரு இந்த விக்ரம், இவனுக்குள்ள இருக்க நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்றத ஒரு புக்கா மட்டும் தான் எழுதல, தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டாரு. அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். அதே சமயம் இந்த பீஸும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. எஃப்ஜேவும் சரி அமித்தும் சரி எதுக்கு தோல்ல தூக்கி உட்கார வைக்கணும், அப்படி தோல்ல தூக்கி உட்கார வச்சா எப்படி பலூனை உடைக்க முடியும். இன்னொரு பக்கம் கம்ருதீன் கனிக்காலே எட்டி ஒரு உத விட அந்த பலூன் வெடிச்சுது. ஆனா கடைசியில அந்த அம்மா கால் வடி வந்து ஐஸ் பேக் வச்சிட்டு இருக்குது. அவளை மட்டும் ஒரே போடா பொண்ணு
மாப்பிள்ளை சொல்ற சத்தாண்டா. எல்லாருமே அவங்க சைடுல ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணதான் செஞ்சிருக்காங்க. அதுல பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம விக்ரம். பாவம் கடைசியில அது இவருக்கு இவ்ளோ ரிவீட் ஆகும் அப்படின்றது அவருக்கே தெரியல. இப்ப இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு 2 பேர் வந்தாங்க, கனி அண்ட் அரோரா. அதான் சாரி கேட்டார்ல, அப்புறம் என்ன அப்படின்னு. ஆனாலும் எஃப்ஜேக்கு மனசு ஆறல. இவர் ஒண்ணு பண்ணிருவாரு, சாரி கேட்டுருவாரு, நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இதுவே எஃப்ஜே பண்ணா அதை ஒத்துக்காம அதை வச்சு இன்னும் பெருசாக்குவீங்க பிரச்சனையை அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் தூக்கிட்டு போறீங்க. ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். 7 நாளைக்கா? இப்ப வெளியவும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப வினோத் என்ன கேட்டாரு, எல்லாருக்கும் புத்திமதி சொல்ற விக்கல்ஸ் இப்படி பண்ணலாமா? தப்புதான். உண்மையிலே மனசார கேக்குறேன். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் நானா தான் இருந்திருப்பேன். எங்க அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் செஞ்ச புண்ணியம் ஒன்னும் பெருசா ஆகல. இங்க பாருங்க, அதை நினைச்சாலே எனக்கு கையெல்லாம் நடுங்குது. சோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா கால்ல கூட விடுறேன். டேய் இதெல்லாம் எதுக்கு? போ ஃப்ரீயா விடு, தப்பா உணர்ந்துட்டல, அவ்வளவுதான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதிரி கிட்ட வணங்கி மன்னிப்பு கேட்டாரு. எஃப்ஜே கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் தனியா கூப்பிட்டு கட்டி புடிச்சு மன்னிப்பு கேட்டாரு. அந்த பீஸும் இட்ஸ் ஓகேடா, மத்தவங்க பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஆனா நீ பண்ண பத்தியா, அதான் என்னால ஏத்துக்க முடியல. சரி ஃப்ரீயா விடு. அப்பப்போ எஃப்ஜே எட்டி பாத்துருவான், கோவத்துல ஏதாவது வார்த்தை விட்டுருவான். இல்லடா நீ எதுவும் தப்பா சொல்லியே, கரெக்டா தானே சொல்லியிருக்க, பரவாயில்ல அப்படின்னு அவரும் சோகம் மூஞ்ச வச்சுக்கிட்டு கையை கோத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எஃப்ஜேவின் மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். வந்து வேலை முடிஞ்சது. இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப கம்ரு என்ன சொன்னார் தெரியுமா? டேய் அவன் இந்த ஜூஸ் டாஸ்க்ல என்ன தெரியுமா பண்ணா, என்ன புடிச்சு கடிச்சு வச்சிட்டான்டா. ஏன்டா கடிக்கிற அப்படின்னு கேட்டா, ஆமா இது என்னோட கேம் அப்படிங்கறான்டா அப்படின்னு அந்த மேட்டரையும் போட்டு விட்டுருச்சு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இன்று விக்ரமின் வறுவல் மாலை 9:30 மணிக்கு ரெடி ஆயிரும், சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிக்கிங்க. ஆனா அதே சமயம் மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு எல்லா தப்பு நான் தான் சார் பண்ணேன், யாரையும் திட்டாதீங்க, இதுக்கான ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பரிதாபமா வச்சா தலைவர் மனமிறங்கி இட்ஸ் ஓகே விக்ரம், இனிமே இப்படி பண்ணாதீங்க, உட்காருங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இவரே ஏத்து பேசுறியா? இவருக்கு இந்த வீட்டுல யாரை வேணாலும் எதை வேணாலும் கேட்கறதுக்கு ரைஸ் இருக்கு. இவர் என்னுடைய செல்லம். ஆனா இவ்வளவு ஒரு ரணகலம் போயிட்டு இருக்கு. அப்ப பாரு புலம்பிட்டு இருக்கு, யார நம்புறதுனே தெரியல தாசண்ணா அப்படின்ற மாதிரி. அதுக்கு கம்ரு சொல்றாரு, நான் ஜெயிச்சா என்ன நீ ஜெயிச்சா என்ன பாரு, 2 பேரோட காசுமே ஒரே வீட்டுக்கு தானே போகுது அப்படின்னு ஒரு பிட்டு. ஒரே வீட்டுக்கு போதா? அடுத்த வாரம் உங்க மாமியார் வருவாங்க, உங்க 2 பேர் காசையும் வாரி போட்டு போறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. சரி இப்போ உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இருந்தாலும் மாத்திரை போட்டு படுக்கிறேன். பட் கவலைப்படாதீங்க, இந்த 105 நாள்ல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்து சேர்ந்துரும். டைம் வேணா லேட் ஆகலாம், பட் கட்டாயம் வீடியோ போடாம இருக்க மாட்டேன். ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை பயங்கரமான வருவலில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.